மத்தியானம் லஞ்சுக்கு நல்லா சூடாக சிக்கன் அண்ட் ஃபிஷ் கிரேவியோட மீல்ஸ், அது கூடவே சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணிலாம் சாப்பிட்லான்னு தேனாம்பேட்டில் இருக்கிற ஐயனார் செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பழைய காலத்து ஸ்டைலில் இருக்க ஒரு விண்டேஜ் லுக்கில். மத்தியானம் லஞ்சுக்கு இங்கே மீல்ஸை சாப்பிடவே அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஸோ லஞ்ச் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இவங்ககிட்ட லஞ்சுக்கு மீல்ஸு, பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் சைட் டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கனு, மட்டனு, காடை, ஃபிஷ்ஷு, நண்டு, எறா, எக்குன்னு எல்லா வெரைட்டிலையுமே சைடிஷ் வச்சுருக்காங்க. இங்கே நான்வெஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு ஸ்டைலில் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மத்தியானம் லஞ்சுக்கு நாங்கள் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வாழை இலையில் மீல்ஸ் வாங்கியிருந்தேன். மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. கூட்டு பொரியல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சர்வ் பண்ணாங்க. உங்களுக்கு இங்கே 100 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் மீல்ஸ்லாம் கிடையாது, லிமிட்டட் மீல்ஸ் தான். கிரேவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி இருந்துச்சு, ஃபிஷ் கிரேவி இருந்தது, அதுக்கப்புறம் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், தயிர்லாம் கொடுத்துருந்தாங்க. கிரேவியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் மீன் குழம்புலாம் ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரசம் போட்டுக்கிட்டோம். கூட்டு பொரியலுமே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். நல்ல போர்ஷனில் கொடுத்துருந்தாங்க. ரைஸ் நிறையவே இருந்துச்சு. சிக்கன் லெக்குமே ஒன்று இருந்தது. குவான்டிட்டி வைஸ் குறைய சொல்ல முடியாது, நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு முட்டை பொடி மாஸ் வாங்கியிருந்தோம். நல்லா பெப்பர் போட்டு. இவங்ககிட்ட ஆம்லேட் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் முட்டை பொடி மாஸ் வாங்கியிருந்தோம். பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் இருந்தது. மசாலா அந்த அளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் ரொம்பவே திக்காக இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம் போல், அந்தளவு கொடுத்துருந்தாங்க. சுட சுட சாப்பிடும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் இங்கே போனீங்கன்னா மீல்ஸ் ட்ரை பண்ணுங்கள், பிரியாணி ட்ரை பண்ணாதீங்க. பீஸ்லாம் கூட நல்லா வெந்திருந்தது, சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக இல்லை. இங்கே சைடிஷ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமமே 200 தான். அதுவுமே வந்து மட்டனோட பிரெயின் தான் நினைக்கிறேன். மற்ற எல்லாமே உங்களுக்கு இங்கே நல்லாயிருக்கும் போல். சரி, நாங்களும் வேறு சைடிஷ் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை, கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் இதோட சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஓவராலாக இந்த பிளேஸை பற்றி சொல்லணுன்னா, உங்களுக்கு நீங்கள் 12:30 to 1க்குள்ளே போனீங்கன்னா உங்களால் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு வர முடியும். அதுக்கு மேலே போனீங்கன்னா ரஷ் ஆகிடும். டேஸ்ட் வைஸ் சொல்ல போனால் மீல்ஸ் நல்லா இருந்துச்சு, பிரியாணி கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல மீல்ஸ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக எங்களுக்கு 350+ பில் ஆச்சு. ஸோ நீங்களும் போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணிட்டு போங்க.